அடிக்கிற வெயிலுக்கு குளுன்னு ஒரு வாட்டர்மெலன் புட்டிங் சாப்பிடலாம் வாங்க. அதுக்காக நான் இங்கே ஒரு வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். 1/2 கப் சுகர், 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். வாட்டர்மெலனை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட எடுத்து வச்சுருக்க 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். இப்போது இதை ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே ஏற்றி நல்லா கைவிடாமல் கலக்குங்க. ஒரு 5 மினிட்ஸில் இது நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் இல்லைன்னா வெல்லம் உங்களோட ஆப்ஷன் தான், என்ன வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே இது நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் அந்த பாத்திரத்தில் ஊற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ 2 குட்டி டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் ஊற்றிட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். சூப்பரான வாட்டர்மெலன் புட்டிங் ரெடி.